தலைவராவதற்கு என்ன தகுதி? தலைவராவதற்கு என்ன தகுதி என்றால் அவருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் அவருக்கு விடை இருக்கிறது என்பது அர்த்தம் அல்ல. A leader is not one who knows answers for all your problems, but the leader is one who cares. ஆனால் தலைவர் என்றால் யார் என்றால் உனக்காக கரிசனம் வைத்திருப்பவர். அவர் 2 நிமிடம் தான் பேச வாய்ப்பு கிடைத்தது. அந்த 2 நிமிடத்தில் என்னை அவர் கேட்ட கேள்வியும் நான் சொன்ன பதிலும், அவர் உள்வாங்கி சொன்ன பதிலும் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியவில்லை. நான் கேட்டார், எந்த ஊருங்க, எந்த ஊரியா? ஐயா, எனக்கு திருநெல்வேலி. தலைவர் காமராஜரிடம் சொல்லுகிறேன், திருநெல்வேலின்னா நான் சொல்றேன், எனக்கு சங்கரங்கோயில் தாலுகா. சங்கரங்கோயில் தாலுகானா சங்கரங்கோயில் ஊரேவா அப்படின்னு கேட்கிறார். நான் உடனே அந்த சங்கரங்கோயில் தாலுகாவில் ஒரு முக்கியமான கிராமம் சொரண்டை என்று சொல்லுகிறேன். சொரண்டை என்று சொன்னோடனே சொரண்டையா, சொரண்டைக்கு பக்கத்திலையா? அடுத்த கேள்வி வருகிறது. நான் சொன்னேன், சொரண்டைக்கு பக்கத்திலே சேர்ந்த மரம் என்கிற ஒரு சிறிய கிராமம். ஒரு நிமிடம் எனக்கு சொல்லும் போது புல்லரிக்கிறது நண்பர்களே. அவர் சொல்லுகிறார், திருநெல்வேலி, ஆலங்குளம், அத்தியூத்து, சுரண்டை, கொலையநேரி ஒரு தாம்போதி போகும் அல்லவா, அது தாண்டித்தானே சேர்ந்த மரம் என்று சொன்னார் பாருங்க. இன்னும் எனக்கு எப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய இவ்வளவு பெரிய நிலப்பரப்பிலே என் ஊர் ஒரு சின்ன புள்ளி வைப்பதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்தினுடைய பூகோளத்தை மட்டுமல்ல, அடுத்து சில பெயர்களை கேட்டார். அவரெல்லாம் அங்கே இருக்கிறாரா என்று கேட்டபோதுதான் நான் உள்ளபடியே ஒரு மகத்தான தலைவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று இன்றும் என் நெஞ்சிலே என்னை தொட்ட அந்த தலைவனை நான் நன்றியோடு நினைவிலே கொள்கிறேன்.